ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் என்னன்னா, பிக் பாஸ் கிளிப்பிலைக்கு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் ஒரு சில பேர் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு, நான் பண்ணுறது தான் கரெக்டு, இது பிக் பாஸ்க்கு பிடிக்கும்னு நினச்சிட்டு ஒரு சில பேர் பண்ணுறாங்க. ஆனால் மொக்க வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி பிரஜன் ஒரு காரியத்தை பண்ணார். ஆனால் பிக் பாஸ் செம்மையாக வச்சு செஞ்சிட்டார். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடி டாஸ்க் இப்போ தான் வந்து முடிஞ்சுது. அதில் வந்து நம்மளுடைய தர்பிஷ் ராஜாங்கம் சூப்பராக மாதம் வின் பண்ணாங்க. அதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய எஃப்ஜே மாசாக கண்டுபிடிச்சாரு. செம்மையாக உள்ளே பூந்து அப்படி இப்படின்னு பண்ணி திறமையாக கண்டுபிடிச்சார். அது வந்து மாட்டுக்கட்டு கிடையாது, கண்டிப்பாக நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி வந்து கண்டுபிடிச்சார். அவங்க டீமில் ஒன்றே தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதில் வந்துட்டு கிளியராக சொன்னார், யாரையும் வந்து பிடுங்காதீங்க, ஃபன்னாக விளையாடுங்க, கையில் இருக்கும்போது பிடுங்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதலே வந்து சொல்லிட்டார். சரிங்களா? அதில் வந்து 2 கோடியை வந்துட்டு தர்பிஷ் ராஜாங்கத்துலேருந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. உடனே பிரஜன் என்ன பண்ணுறாரு, அவங்க ராஜாங்கத்தில் ஒன்று தான் இருக்குன்னு நாங்கள் வந்துட்டு பிடுங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஆரம்பித்தார். அப்பயே எல்லோரும் சொல்கிறாங்க, இது ஃபன்னாக தானே விளையாட சொன்னார், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? ஏன்னா அவங்க டீமில் இருக்கிறதுலாம் மெஜாரிட்டி ஆண்கள் தான். தர்பிஷ் ராஜாங்கத்தில் மெஜாரிட்டி இருக்கிறது பெண்கள். அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டம். சபரியும் சொல்கிறாரு, விஜய் பார்வதி சொல்கிறாங்க, அப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்குற மாதிரில கானா பாலான்றவங்க கானா வந்து உடனே கிளம்பிறங்கிட்டார். அதுக்கப்புறம் அமித் சொல்கிறாரு, இல்லை அது தப்புன்னு சொல்கிறாரு, கேட்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு வழிப்பறி செய்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் நடுவில் கூப்பிட்டார். இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன? நான் வந்து கையில் இருக்கும்போது எடுக்கக்கூடாது சொன்னேன், கண்டுபிடிக்க சொன்னேன், ஆனால் நீங்கள் வழிப்பறி செய்கிறீங்கன்ட்டார். பிரஜனுக்கு ஒரு மாதிரி மூஞ்சியே மாறி போச்சு. இந்த பக்கம் ஒரே கோலாகலம், சும்மாவே வந்து குதிப்பாங்க தர்பிஷ் ராஜாங்கம். செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அவர் வந்துட்டு உடனே சப்பக்கட் காரணம் சொல்கிறாரு, இல்லை நான் தொட தான் போனேன், நான் இதெல்லாம் இது பண்ணல, தொட போனேன், அது வந்துட்டு அவர் அப்படி சொல்லிட்டாரு, நான் விட்டுட்டேன் அப்படின்னாரு. ஆரம்பித்ததே தப்பு தானே. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு இதை ஃபன்னாக எடுத்துகிட்டு போட சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறமா நாங்கள் போய் பிடுங்க போகிறோன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் வந்து வெரி ஒஸ்ட்டு. ஆனால் அதுக்கு வந்து பிக் பாஸ் சரியான ஒரு மரணடி கொடுத்தாரு. செம்மையாக இருந்துச்சு. ஸோ பிரஜன், இதுக்கு மேலாவது கொஞ்சம் தயவு செஞ்சு, ஏன்னா வயல் கண்ட்ரி மேலே தான் நிறைய ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, கெடுத்து விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த அழகான சேனாதிபதி அந்த போஸ்ட்டை சமமாசம் பண்ணியிருக்கலாம். இவர் வந்தவொடனே வந்துட்டு இப்படி அப்படின்னு விஜய் பார்வதி கலாச்சார விஷயங்கள் தான் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் இப்போ சேனாதிபதி டைமில் கொடுத்துருந்தாங்கன்னா சம மாதம் வந்திருக்கும். ஆனால் என்னன்னு தெரில, இவரும் ஒரு நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்ருக்காரு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.